குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. தோல்வி என்பது அடைக்கப்பட்ட ஒரு வழி பாதை அல்ல, வெற்றிக்கான வேறு பாதையை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு. வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு. அதன் மதிப்போ வாழ்பவரை பொறுத்தது. அழிப்பவரை முதுகில் சுமந்திருந்தாலும் தொடர்ந்து எழுதும் பென்சிலிடம் தன்னம்பிக்கையை கற்போம். வெற்றிக்கு முயற்சி செய், தோல்வியில் பயிற்சி செய். நாளை நாளை என்பது நாளை தள்ளும் வேலை. நாளை என்பது 365 பக்க புத்தகத்தின் எழுதப்படாத முதல் பக்கம். நன்றாக எழுதுங்கள். உன் வெற்றிக்காக ஒரு சிலர் காத்திருப்பார்கள். உன் தோல்விக்காக ஒரு கூட்டமே காத்திருக்கும். கால்கள் சிறகாகட்டும், தூரம் சிறிதாகட்டும், ஓடு. வாழ்க்கை எப்போதும் எளிமையானதுதான். நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைக்கிறோம். வளைந்து நின்று வினாக்குறியாக இருக்காதே, நிமிர்ந்து நின்று ஆச்சரியக்குறியாக இரு. விழும்போது விதையென விழு, எழும்போது விருட்சமாய் எழு. எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்தது அல்ல, செதுக்க வந்ததே. எதை செய்ய வேண்டுமோ முழு கவனத்துடன் செய். எதை அடைய நினைக்கிறாயோ அதனை நிச்சயம் அடைவாய். வெற்றிகளை மட்டும் வரலாறுகள் பேசுவதில்லை, தோல்விக்கும் அங்கே இடம் உண்டு. முயற்சி செய்வோம், 2இல் 1 நிச்சயம் கிடைக்கும். கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை சாதகமாக்கினால் சூழ்ச்சிகளும் தோற்றுவிடும். மகிழ்ச்சி என்பது மற்றவரிடம் தேடுவதல்ல, நாமே உருவாக்கி கொள்வது. உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே, அந்த வழியில் நீ செல்லப் போவதில்லை. வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை. யாரையும் வெற்று காகிதமாய் நினைக்காதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீங்கள் போதுமான அளவில் தோல்வி அடையவில்லை எனில் புதுமையான காரியங்களை சோதனை செய்யவில்லை என்று அர்த்தம். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடாது. உழைப்பின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் வெற்றிக்கனிகள் இனிப்பானவை. உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் தடைகளை உடைக்கும். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். சிறகு விரித்தால் வானம் வசமாகும், செயல்படத் தொடங்கினால் வாழ்க்கை வசமாகும். குறைகளை நாம் குறைக்கத் தொடங்கினாலே போதும், நிறைகள் தானாக நிறைந்து கொண்டே போகும். மாற்றம் என்பது நினைத்தால் மட்டுமே வராது, உழைத்தால் மட்டுமே வரும். அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். உன்னை நீ வெற்று காகிதம் என எண்ணாதே, ஒரு நாள் நீ பட்டமாய் பறப்பாய். விட்டுவிடாதீர்கள், ஆரம்பம் எப்போதும் கடினமானது. வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும்.